வணக்கம் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நாம என்ன ரீடிங் பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ரீடிங். நிறைய பேருக்கு இந்த கேள்விகளும் அவங்க மனசுக்குள்ள இருக்கு. என்ன அப்படின்னா, உங்க லைஃப்ல நீங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? என்ன காரணம்? என்ன ரீசனுக்காக இதெல்லாம் உங்க லைஃப்ல நடந்துட்டு இருக்கு? நிறைய பேர் நிறைய கர்மிக் சைக்கிள்ல இருக்கீங்க. நிறைய பேர் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ரொம்ப எனக்கு காட்டினாங்க. ஆக்சுவலி நான் ரீடிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி யூனிவர்ஸ் கிட்ட கேட்டேன் இன்னைக்கு என்ன ரீடிங் பண்ணணும்னு. நிறைய பேருக்கு இது ஒரு பெஸ்டான ரீடிங்கா இருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். ஏன்னா கைஸ், உங்க லைஃப்க்கு ரிலேட்டடா யூனிவர்ஸ் கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது எதுனாலும் இருக்கலாம். சில பேருக்கு சில குட் நியூஸ் கூட இருக்கு. அதனால நீங்க உங்க பைல சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டினியூவா பாருங்க, பாதியிலேயே ஸ்டாப் பண்ணாதீங்க. ஓகேவா கைஸ்? முடிஞ்ச அளவுக்கு நீங்க கண்டினியூவா பாருங்க. ஓகே, வாங்க நம்ம ரீடிங்குள்ள போலாம். கைஸ், நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க உங்க பைல செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பைல நீங்க கண்டினியூவா பாருங்க. அப்பனாதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க ரீடிங் பாக்குறப்ப ஃப்ரீ மைண்டா இருக்கணும். நீங்க நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஓகேவா கைஸ்? ஓகே, வாங்க நாம ஃபைல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிடலாம். நிறைய பேர் பாஸ்ட்ல இருந்து வெளியில வரதுக்கு நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. சில பேருக்கு உங்க ஃபியூச்சருக்கான வழியை கூட யூனிவர்ஸ் காட்டணுன்றதுக்காக இவ்வளோ முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நீங்க கைஸ், இன்னும் நான் பைல் செலக்ட் பண்ணல, ஆனா இந்த எக்ஸ்பிளனேஷன் ஒரு சில பேருக்கு யூனிவர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நீங்க கரண்டா ஏதோ ஒரு விஷயத்துல உங்களோட எனர்ஜி ஆகட்டும், நீங்களாகட்டும், ரொம்ப ஃபுல்லா நீங்க அதுலதான் இருக்கீங்க. இது எதுனாலும் இருக்கலாம், சரிங்களா? அதுக்கான ஆன்சர், அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. சில பேருக்கு வித்தின் 5 வீக்ஸ் இல்ல 5 டேஸ்ல கூட கிடைக்கலாம். வாவ். ஓகே, நம்ம இப்போ ஃபைல் செலக்ட் பண்ணிடலாம். ஃபைல் நம்பர் 1 இந்த பிரேஸ்லெட் நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஃபைல் நம்பர் 2 இந்த ஸ்டோன். அண்ட் ஃபைல் நம்பர் 3 இந்த ஸ்டோன். ஓகே, உங்க பைல் எது அப்படின்றத நீங்க பொறுமையா சூஸ் பண்ணுங்க. உங்க பைல நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க பைலுக்கான டைம் ஸ்டாம்ப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க அங்க போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், வாங்க நம்ம ரீடிங்குள்ள போலாம். ஹலோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பிரேஸ்லெட் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ள போலாம். ஓகே, எனக்கு இந்த சாம பார்க்கும்போது நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக போயிட்டு இருக்கீங்க. சோலோவா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே பைல் நம்பர் 1, வாங்க நம்ம ரீடிங்குள்ள போலாம். ஓகே, இப்போ கரண்டா நீங்க என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க? உங்களோட லைஃப்ல நடக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்க எதுக்கு ஆன்சர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பத்தி பார்த்துடலாம் வாங்க. ஓகே பைல் நம்பர் 1. ஓகே, எனக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்களை இல்ல எனக்கு இது
எனக்கு இது சரி கிடையாது, அதனால இது எனக்கு வேண்டாம் அப்படின்றத இப்போ உங்களுக்கு புரிய வருது. அதே மாதிரி உங்களுக்கு எது குட் எனர்ஜி எது பேட் எனர்ஜி அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. ஓகே, சில பேர் மேனிஃபெஸ்டேஷனும் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்பவும் ஆர்வமா இருக்கீங்க கைஸ், ரொம்பவும் ஆர்வமா இருக்கீங்க. இதை நீங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு தாட்லயும் இருக்கீங்க. கைஸ், எனக்கு ஏன்றது தெரியல, எனக்கு ஒரு டைமண்ட் காட்டுறாங்க யூனிவர்ஸ். இந்த டைமண்ட் வந்து உங்களோட ஃபியூச்சரா கூட இருக்கலாம், இல்ல டைமண்ட் ரிலேட்டடா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அதே மாதிரி ஒரு பிரைட்டான ஃபியூச்சரும் உங்களுக்கு இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. இன்னொன்னும் சொல்றாங்க, உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீங்க டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிடணும். நீங்க வந்து நினைக்கிறீங்க ஓகே உங்க லைஃப்ல எல்லாம் நடக்குது, நம்ம எதுவும் தப்பு சொல்லல, ஆனா ஒரு சில விஷயங்களை நீங்க மாத்தி தான் ஆகணும். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். நீங்க வந்து இதுதான் அதுதான் சொல்லி யோசிக்க கூடாது. நிறைய சேஞ்சஸ் உங்களுக்குள்ள வரப்போகுது. கொஞ்சம் உங்க லைஃப் ஸ்டைல மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் வரும் கைஸ். வாவ், ஃபைல் நம்பர் 1 ஒரு கார்டுல இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. வாங்க நாம பார்க்கலாம் உங்களுக்கு இன்னும் என்ன இன்ஃபர்மேஷன் யூனிவர்ஸ் தரணும்னு நினைக்கிறாங்கன்றத. ஃபைல் நம்பர் 1க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ்? ஓகே, ஃபைல் நம்பர் 1 நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க டெவில் எனர்ஜியோட டீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இது என்னன்றது எனக்கு ஸ்பெசிஃபிக்கா தெரியல. ஃபைல் நம்பர் 1 நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரொம்பவும் ஸ்பெசிஃபிக். இது ஒரு விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன், சரிங்களா கைஸ்? ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக். நீங்க வந்து ரொம்பவும் கனெக்டடா இருக்கீங்க ஒரு சில எனர்ஜிஸ் கூட. இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. என்ன சொல்றது கைஸ், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெவில் எனர்ஜியும் இருக்கு, பிளஸ் நீங்க ஏதோ ஒரு எனர்ஜி உங்களை கண்ட்ரோல் பண்ண வரத புரிஞ்சுக்கிறீங்க. இதுல இருந்து நீங்க எப்படி வெளியே வரணும் அப்படின்றதையும் நீங்க பாக்குறீங்க. ஆனா நீங்க எந்த எனர்ஜியும் உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு விடல. இது ஒண்ணு மட்டும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா யூனிவர்ஸ் சொல்றாங்க, உங்ககிட்ட எல்லா எனர்ஜியும், எந்த எனர்ஜி உங்ககிட்ட இருக்கணும், எந்த எனர்ஜி உங்ககிட்ட இருக்கக்கூடாது, யார் வரணும் யார் வரக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு கிளியர் மைண்ட்ல நீங்க இருக்கீங்க கைஸ். இப்போ நீங்க கரண்டா டெவில் எனர்ஜியோட ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, கஷ்டமா தான் இருக்கு, எனக்கு எல்லாம் புரியுது. ஃபைல் நம்பர் 1 மோஸ்ட்லி நீங்க இதை சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நான் எதை பத்தி பேசுறேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியல அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் நீங்க பார்க்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா வேற ஒரு பைல் நீங்க பார்த்துருப்பீங்க. இவ்வளோ தூரம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இது, சரிங்களா? ரொம்ப 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 ஸ்பெசிஃபிக். எல்லாருக்கும் இது செட் ஆகாது, மறுபடியும் சொல்றேன், சரிங்களா கைஸ்? இந்த டெவில் எனர்ஜி நீங்க வந்து இந்த டெவில் எனர்ஜியோட எக்ஸ்ட்ரீம் லெவலை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. எஸ், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரு சில டைம் வந்து உங்களே வந்து ஹிப்னாட்டிசம் பண்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஹிப்னாட்டிசம்ல உங்களே இது பண்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஆனா நீங்க உங்களோட ஃபோக்கஸ் எதையுமே நீங்க விட்டுறக்கூடாது. பிரச்சனைகள் நிறைய உங்களை தேடி வரும், நிறைய பணம் கஷ்டமும் வரும், நிறைய மன கஷ்டமும் வரும். எதுக்கு நாம இன்னும் இந்த லைஃபை நாம இன்னும் வாழணும் அப்படின்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸும் உங்களை தேடி வரும். ஆனா எதையும் நீங்க ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஃபைல் நம்பர் 1 எதையும் நீங்க மாத்திரக்கூடாது. இதுதான் அப்படின்னா நீங்க கரெக்டா அந்த இதுல போகணும். எஸ், உங்களை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க, அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க, என்னால முடியும், நான் யார்கிட்டயும் கண்ட்ரோல் ஆக விரும்பல அப்படின்றது நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க.
எனக்கு ஏன்றது தெரியல. மேபி உங்களுக்கு ஸ்பெல் ஒர்க்ஸ் கூட தெரியலாம். இல்ல அவங்க வந்து உங்களுக்கு எதிராக ஏதாவது ஸ்பெல் ஒர்க்ஸ் இல்ல பிளாக் மேஜிக் மாதிரி பண்ணிருக்கலாம். ஆனா எந்த ஒரு இதுவுமே வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணல. உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தனியா ஒரு எனர்ஜி இருக்கு. பிளஸ் கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. உங்க கூட இருக்கிற ஒரு சில பேரே வந்து உங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி ஆப்போசிட் பார்ட்டிக்கு கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. பைல் நம்பர் 1. அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில உண்மைகள் தெரிய வரும். சரிங்களா? வித்தின் 6 daysல உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மாற்றம். நீங்க இவ்வளவு தூரம் பாக்குறீங்க அப்படின்னா எந்த விஷயத்துக்காக நீங்க இப்போ போராடிட்டு இருக்கீங்களோ, எந்த விஷயத்துக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு டிவைன் கொடுக்க போறாங்க. யூனிவர்ஸ் கொடுக்க போறாங்க. யூனிவர்ஸ் கிட்ட இருந்து ஒரு பெஸ்டான ஆன்சர் உங்களுக்கு வரப்போகுது. சில பேருக்கு நீங்க பார்ட்டிஸ் வேற எங்கேயாவது போகும்போது உங்களுக்கு வரலாம். ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க கைஸ், உங்க கூட இருக்கிற ஒரு சில பேர் வந்து சரியில்லை. உங்களோட எனர்ஜிஸை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க, ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கல. இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். பைல் நம்பர் 1. ஓகே கைஸ், என்ன சொல்றது, கொஞ்சம் கார்ட்ஸ்லயே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. எனக்கு தெரிஞ்சு நீங்க நிறைய விஷயத்துல வந்து ஆன்சர்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான ஆன்சர்ஸ் உங்களை சுத்தியே தான் இருக்கு. நீங்க அதை கொஞ்சம் பாருங்க. பைல் நம்பர் 1. ஓகே, ஓகே கைஸ், இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன், நம்ப மாட்டீங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களோட பாஸ்ட் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா பாஸ்ட் லைஃப்பில் உங்கள் கூட யார் இருந்தாங்களோ அந்த பர்சனை மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. எஸ் மேம், எப்படி மேம் எனக்கு எப்படி தெரியும், நான் எப்படி அவங்கள கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பாஸ்ட் லைஃப்ல இருந்து ஒரு பர்சன் உங்களோட கரண்ட் லைஃப்க்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வராங்க. பைல் நம்பர் 1. அதே மாதிரி நீங்களும் ஸ்பிரிச்சுவல் லெவலில் ரொம்பவும் என்ன சொல்கிறது, ஒரு ஹையான லெவலுக்கு நீங்கள் வருவீங்க. மேம் ஹையான லெவலில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அப்படி கிடையாது கைஸ். சரிங்களா? அப்படி கிடையாது. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஃபேமஸ் அந்த மாதிரி கிடையாது. உங்களோட செல்ஃப் உங்களுக்குள்ளேயே ஸ்பிரிச்சுவலில் வந்து உங்களுக்கு நிறைய அவேக்கனிங் வரும். நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இப்போ எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த எனர்ஜி, நான் உங்ககிட்ட ஒரு பர்சன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த எனர்ஜி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இவங்க உங்களை தேடி சீக்கிரமாக வரதுக்கான சான்சஸும் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வராங்க. இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வராங்க, நம்பிக்கையாக இருக்கிறதுக்கு வராங்க. ஒரு சில பேருக்கு இந்த சிம்பிள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். சரிங்களா கைஸ்? இந்த சிம்பிள் ஏன்னு தெரியல, எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த சிம்பிளை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்கிறாங்க. ஓகே, பாஸ்ட் லைஃப்லேருந்து ஒரு பர்சன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராங்க. நீங்கள் வந்து அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில ஃபீல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஆனால் இது என்னன்றது உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எஸ், இவங்க வந்து ஒரு மேல் ஆர் ஃபீமேலாக இருக்கிறதுக்கான சான்சஸும் நிறையவே இருக்குது. பைல் நம்பர் 1. ஆனால் இப்போ இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் கைஸ். உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய பேர் உங்களை ரொம்பவும் இதுவாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் அளவு கடந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க உங்களை நிறைய விஷயத்தில். ஆனால் நீங்கள் வந்து எந்த ஒரு இதையும் நீங்கள், சாரி கைஸ், என்னோட நாய்க்குட்டி கத்துதுன்னா நீங்கள் எதுவும் மனசில் எடுத்துக்காதீங்க. நீங்கள் வந்து எதுவும் நீங்கள் வெளியில் எடுத்துக்கல. மனசார நீங்கள் இப்படி பேசுகிறாங்க எதுக்கு அப்படின்ற மாதிரி எங்ககிட்ட நீங்கள் ஹாஷாவும் பிஹேவ் பண்ணல. ஆனால் இப்போ அவங்க நடந்துக்கிட்ட அந்த செயலுக்கான கர்மா அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில பேருக்கு இது பர்சனல் ரீடிங் மாதிரியே இருக்கும்.
ஏன்றது எனக்கு தெரியல, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஷைன் ஆகுற டைம் வந்துருச்சு. நீங்கள் ஷைன் ஆகுற டைம், யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களா இருப்பீங்க. உங்களை மாதிரியே இன்னொரு பர்சனை மீட் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி, லைக் ட்வின் ஃப்ளேம்னு கூட சொல்லலாம். 2 பேரும் ஒரே மைண்ட், ஒரே மாதிரி செயலாகட்டும், பேசுறதாகட்டும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற இது பர்சன்ஸ் 2 பேருமே. ஆனால் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். நீங்கள் ஒரு பிளேஸ், இவங்க ஒரு பிளேஸ். ஆனால் உங்களோட எனர்ஜி எல்லாமே ஒன்று தான். மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பைல் நம்பர் 1. உங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுத்தவங்க, உங்களை வந்து ஏமாத்தினவங்க, உங்களை வந்து நீங்கள் இப்படிதான் அப்படின்ற மாதிரி தள்ளினவங்க, அதுக்கான பலனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அனுபவிக்கவும் போகிறாங்க. ஓகே, ஃபைனலி பைல் நம்பர் 1க்கு என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத பார்த்துடலாம். கைஸ், எனக்கு ஏன்றது தெரியல, திரும்ப 6 days ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் யாரையாவது மீட் பண்ணுறதா கூட இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு சில மாற்றங்கள் வரப்போகுது. ஒரு புது ஜேர்னிக்குள்ளே நீங்கள் என்ட்ராக போகிறீங்க. இது வந்து நீங்கள் நினைக்காத அளவுக்கு இந்த ஜேர்னி இருக்க போகுது உங்களுக்கு. இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன், நினைக்காத அளவுக்கு இருக்க போகுது கைஸ். பைல் நம்பர் 1. இந்த மாதிரி ஒரு ஜேர்னி இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்களே யோசிப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கா, எங்கேயா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். உங்களோட லைஃப்லேயே நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். இல்லை புது விஷயங்கள் நீங்கள் நார்மலாக இருக்கிறத தவிர்த்து வேறு எங்கேயாவது வெளியே போகும்போது ஏதாவது புதுசாக நீங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரியல கைஸ் என்னன்றது ஸ்பெசிஃபிக்காக. ஆனால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பார்க்க போகிறீங்க, அதுக்குள்ள வந்து நீங்க என்டர் ஆக போறீங்க. அது மட்டும் ரொம்ப உறுதி அப்படின்றத யூனிவர்ஸ் சொல்றாங்க. பைல் நம்பர் 1. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல்ல நீங்க இன்னமும் வந்து டீப்பா இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய விஷயங்கள், உங்களோட கேள்விக்கான ஆன்சரை நீங்க தேட வேணாம், உங்களுக்குள்ளே இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. வாவ் கைஸ், பைல் நம்பர் 1 கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இது வந்து உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப 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 பிரேவான எனர்ஜி. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து டாரோ கார்ட் ரீடராக இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக ரொம்ப போராடிட்டு இருக்கீங்க. எஸ் ரொம்பவும் போராடிட்டு இருக்கீங்க. நீங்கள் யார் அப்படின்றத நீங்கள் வெளியில் தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ளே தேடாமல். கைஸ், உங்களுக்கான ஆன்சர் வித்தின் 6 days கூட வரலாம், ஆர் வித்தின் 5 weeks கூட வரதுக்கான சான்ஸ் இருக்கு. வாவ், பைல் நம்பர் 1 எனக்கு உண்மையிலேயே உங்களோட ரீடிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் நினைக்கலாம் எப்போவுமே மேம் வந்து கார்ட்ஸ் நிறைய எடுப்பாங்க, ஆனால் இந்த பைலுக்கு வந்து ஏன் எடுக்கல. ஆனால் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருந்தது. நீங்கள் இந்த அளவுக்கு இந்த பைலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்கு, நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பைல் நம்பர் 1. உண்மையிலேயே எனக்கு உங்கள் ரீடிங் ரொம்ப பிடிச்சிருந்தது பைல் நம்பர் 1. அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட மெசேஜ்காண்டியும் உங்களோட கமெண்ட்ஸ்காண்டியும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி என் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே பைல் நம்பர் 1, நம்ம இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, டாடா, bye. ஹலோ பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த ஸ்டோன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். பைல் நம்பர் 1 வந்து உண்மையிலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எனர்ஜிஸாக இருந்தாங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட எனர்ஜிஸ். வாங்க கைஸ் நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே பைல் நம்பர் 2, நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கீங்க, என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கான ஆன்சர்ஸ். வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். கைஸ், பைல் நம்பர் 1 ஆகட்டும், பைல் நம்பர் 2 ஆகட்டும்,
2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான எனர்ஜிஸ். ரொம்பவும் உங்களுக்கு என்ன சொல்றது, நீங்க ஒரு விச்சா இருக்கிறது கூட சான்ஸ் இருக்கு. எனக்கு ஏன்றது தெரியல. ஏன்னா எனக்கு ஃபுல்லா இந்த எனர்ஜிஸா தான் காட்டுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யூனிவர்ஸ் உங்க கூடயே தான் இருக்காங்க. ஸ்டில் உங்களுக்கு உங்களோட பவர்ஸ் என்னன்றது தெரியல. மெட்டீரியல் வேர்ல்ட்ல எல்லாம் உங்களை ஒரு காமெடியனா பார்க்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு நீங்களாம் எதுக்கு இருக்கீங்க வேஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கலாம். ஆனா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல நீங்க ரொம்பவும் என்ன சொல்றது, இப்ப நான் பேசுறது கூட உங்களுக்கு ரொம்ப என்ன நாம அப்படிலாம் இருக்கோமா அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்க மனசார யூனிவர்ஸ் கிட்ட ஆகட்டும், இல்ல உங்களுக்கு பிடிச்ச கடல் கிட்ட ஆகட்டும் வேணுங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைச்ச டைம்குள்ள வித்தின் 14 டேஸ்க்குள்ளேயே கூட சில பேருக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்ல. சில பேருக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லாம இருக்கலாம். உங்ககிட்ட அந்த பவர் இருக்கு. பைல் நம்பர் 2. நீங்க இப்போ நைட்டு தூங்காம கொள்ளாம எல்லாம் வேலை பாக்குறீங்க. எஸ், நிறைய வேலை பாக்குறீங்க, ரொம்ப உழைக்கிறீங்க உங்க ஃபேமிலிக்காக. நல்லா யோசிங்க. பைல் நம்பர் 2, நீங்க இந்த பைல பாக்குறீங்க அப்படின்னா இந்த டைம்ல நீங்க பாக்குற இந்த டைம்ல நீங்க சந்தோஷமான மனசோட இருக்க மாட்டீங்க. நான் இவ்வளவும் பண்றேன் என் லைஃப்ல, எல்லாத்துக்கும் மீறி 14 மணி நேரம் நான் வேலை பாக்குறேன், தூங்க மாட்டேன், எனக்குன்னு சொல்லி நான் எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஆனா இன்னும் எனக்கு என் லைஃப்ல ஆகட்டும், என்னோட ஸ்பெசிபிக்கான உள் மனசாகட்டும், நான் என்னமோ தப்பு பண்ணிட்டேன், ஏதோ தப்பா நடக்குது, நான் சரி இல்ல அப்படின்ற மாதிரியான கொஸ்டினோட இருப்பீங்க. எவ்வளவு பண்ணாலும் சரி உங்களுக்கு நீங்களே ஃபுல்ஃபில் பண்ண முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. கைஸ், பைல் நம்பர் 1 ஆகட்டும், பைல் நம்பர் 2 ஆகட்டும், எல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. பர்சனல் ரீடிங் மாதிரியே இருக்கும் ஒரு சில பேருக்கு. எஸ் மேம், என் லைஃப்ல எனக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு, நான் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னால அந்த சந்தோஷம் அனுபவிக்க முடியல. நான் எல்லாமே இது பண்றேன், எனக்கு பிடிச்ச பொருட்களே வாங்குறேன், திங்ஸே வாங்குறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி திங்ஸே வாங்குறேன். ஆனா எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது. இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கும் கைஸ். என் லைஃப்ல இப்படிதான் மேம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த பைல பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க மத்த 2 பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல மேம் எனக்கு 3 பைலுமே செட் ஆகல அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் ரீடிங் பாத்துக்கலாம். ஓகேவா கைஸ்? ஓகே, பைல் நம்பர் 2 வாங்க நம்ம ரீடிங் குள்ள போலாம். ஓகே கைஸ், இப்போ நீங்க இப்போ கரண்டா இருக்கிறது ஒரு பேட் எனர்ஜில இருக்கீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் சரி ஒரு நெகட்டிவ் பீப்புள்ஸ் மட்டும்தான். அதனாலதான் உங்களுக்கு நீங்க எவ்வளவுதான் நீங்க சம்பாரிச்சாலும் சரி, ஆனா நீங்க அவங்கள பிளைண்டா நம்புறீங்க. நீங்க எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் சரி, எவ்வளவுதான் நீங்க உங்களுக்குள்ள கைஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வேணும். நீங்க இன்னசென்ட்டா இருக்கிறது தப்பு இல்லை, ஆனா ரொம்ப பெரிய அளவுல இருக்கீங்க. இது உங்களுக்கு நல்லது இல்ல, ரொம்ப டேஞ்சர். இந்த விஷயத்த யூனிவர்ஸ் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. நீங்க சரின்னு நினைச்சு பண்ற முக்காவாசி விஷயம் தப்பு. நீங்க பிளைண்டா போய் விழுறதுக்கான சான்ஸும் இருக்கு. இத பத்தி உங்களுக்கு யூனிவர்ஸ் ஒரு சில கைடன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சில பேருக்கு ட்ரீம்ஸ்ல கூட வந்திருக்கலாம். இல்ல நீங்க மெடிடேஷன் பண்றீங்கன்னா மெடிடேஷன்ல கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க அதை எதையுமே நீங்க பெரிய இதுவா எடுத்துக்க மாட்டேன்றீங்க. பெரிய இதுவா இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்க மாட்டேன்றீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க பைல் நம்பர் 2, நீங்க நல்லவங்க நினைக்கிற ஒரு சில பேர் உங்க கையில இருக்கிற விஷயத்தையும் உங்ககிட்ட இருந்து பறிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க நீங்க ஒரு விஷயம் சொல்லி நீங்க நல்லா பார்த்தாலே தெரியும். இங்க பாக்குறதுக்கு ஒரு சிக்கன் மாதிரி தான் இருக்கும், பார்த்தா தெரியும். உங்களோட பார்வைக்கு அவங்க நல்லவங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா நீங்க நல்லா பார்த்தாதான் தெரியும் அது உண்மையிலேயே கோழியா இல்ல அப்படின்னா நம்மளையே இது பண்ற ஒரு விஷயமா அப்படின்றது. இந்த விஷயத்துலதான் நீங்க ரொம்பவும் தப்பு பண்றீங்க.
நீங்க ஹெல்ப் பண்றது தப்புன்னு நான் சொல்லல, ஆனா நீங்க யாருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா கைஸ்? இந்த ஒரு விஷயத்துல நீங்க ரொம்பவும் தப்பு பண்றீங்க. அதுவும் இல்லாம இப்போ ஒரு சில விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, நான் தப்புன்னு சொல்லல. சில பேர் வந்து விச் கிராஃப்ட் கூட கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சில ஸ்பெல்ஸ் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சில எனர்ஜிஸை எப்படி அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு கத்துட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட அந்த எனர்ஜி இருக்கு. எஸ், உங்களால முடியும். நெகட்டிவ் எனர்ஜியும் சரி, பாசிட்டிவ் எனர்ஜியும் சரி, எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற எனர்ஜியும் உங்ககிட்ட இருக்கு. ஆனா இதை வந்து ஒரு சில பேர் மிஸ்யூஸ் பண்ண பாக்குறாங்க. நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தாம கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்த பாக்குறாங்க. உங்க கூடயே ஒரு சில பேர் இருக்கலாம். உங்களை வந்து நல்ல இதுவா வளர விடாம கெட்ட இதுவா மாத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. சம்டைம்ஸ் நீங்களே கூட ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்களோட உள் மனசுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இது வந்து சரி, இது வந்து தப்பு அப்படின்றது தெரிஞ்சிருக்கலாம். கைஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டினியூவா பாருங்க, சரிங்களா? நான் பைல் 1க்கும் அதான் சொன்னேன், இப்போ பைல் 2க்கும் அதான் சொல்றேன். ஆமா, என் லைஃப்ல இப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க கண்டினியூவா பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க பார்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடலாம். சரிங்களா கைஸ்? இது வந்து ரொம்பவும் ஸ்பெசிஃபிக். கைஸ், உங்களுக்கு வந்து ஒரு சில செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எப்போவுமே நீங்கள் அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். என்றைக்குமே அவங்க தான் உங்க கூட இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் என்ன சொல்கிறது, அவங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் கண்ணு முன்னாடியே நிறைய கெட்டதும் பண்ணுறாங்க அவங்க. நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். நீங்கள் கைஸ், நான் இதை சொல்கிறேன், சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் தப்பாக இல்லை. உங்களுக்குள்ளேயே அந்த மனசுல வந்து அந்த யோசனைகள்லாம் வருது, நாம தான் தப்பா இருக்கோமோ, நாம தான் தப்பு பண்றோமோ அப்படின்ற மாதிரியான யோசனைகள் உங்களுக்குள்ள வருது. நீங்க தப்பா இல்ல, நீங்க எந்த தப்பும் பண்ணல. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க எந்த தப்பும் பண்ணலை. ஓகேவா? பைல் நம்பர் 2. ஆனா உங்களை வந்து ஒரு சில தப்பு பண்ண சொல்லி ஒரு சில பேர் தூண்டுறாங்க. மேபி அவங்க ஒரு விச்சா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட், உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். உங்க மனசுக்கு பிடிச்சத பண்ண விடாம பண்ணிட்டு, இல்ல இது பண்ணா இது தப்பு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன பயத்தை காட்டிட்டு அவங்க சொல்ற விஷயத்த பண்ணலாம். ஆனா யூனிவர்ஸ் ஏதோ ஒரு மூலியமா, அனிமல்ஸ் மூலியமா ஆகட்டும், இல்ல பேர்ட்ஸ் மூலியமா, இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு சயின்ஸ் கூட உங்களுக்கு காட்டியிருப்பாங்க இது சரி கிடையாது அப்படின்றது. ஓகே, வாங்க நம்ம இன்னும் டீப்பா போய் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இன்னும் என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றத. ஓகே, பல் நம்பர் 2க்கு என்ன? ஓகே, ஃபைல் நம்பர் 2 எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக காட்டுறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்பவும் ஆசைப்படுறீங்க. இது ஒரு பொம்மையாக கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் என்ன சொல்கிறது, இது வெளியே சொல்ல முடியாத ஒரு ஆசை. ஓகே, அது என்னன்றதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவலாக தான் நீங்கள் இது பண்ணணுன்ற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. அது ஏன்றது எனக்கு தெரியல. நீங்க வந்து நிறைய நெகட்டிவ் எனர்ஜி, உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வேர்ல்டுக்கு பதிலா நீங்க வந்து ஸ்பிரிச்சுவலா நிறைய என்ன சொல்றது, ஸ்பிரிச்சுவலா நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்க. அதுவும் இல்லாம ஒரு சில பேருக்கு வந்து நீங்க என்ன சொல்றது, எல்லாரும் வந்து நம்மள மட்டம் தட்டுறாங்க. இப்ப பொண்ணுன்றதுனால மட்டம் தட்டுறாங்க. இவங்க முன்னாடி எல்லாம் நம்ம நல்லா லைஃப்ல நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் உங்களுக்கு வருது. ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிராவல் பண்ணணும், ஷிப்ல டிராவல் பண்ணணும், என்ன சொல்றது,
ஒரு சில மூவிஸ்ல வர மாதிரி நீங்க டிராவல் பண்ணணும், டைம் டிராவல், இந்த மாதிரி விஷயத்துல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்றதையும் நீங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. டைம் டிராவல் ஆகட்டும், சில விஷயங்கள்லாம் இந்த உலகத்துல உண்மையாவே இருக்கா அப்படின்ற மாதிரி, எல்லா மூவிஸ்ல மட்டும்தான் ரியல் லைஃப்ல கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். இப்படின்றது இருக்கா இல்லையா, நம்மளோட வரலாறு கூட இருக்கலாம், தமிழர்களுடைய வரலாறு கூட நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுல கூட நீங்க யோசிக்கலாம். ஃபைல் நம்பர் 2, இதை நீங்க கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும், இதை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு சில பேர் ஹிஸ்டரிஸ் ஆகட்டும், ஸ்பிரிச்சுவல் ஆகட்டும், அதுவும் இல்லாம செல்ஃப் டெவலப்மெண்ட்லயும் நீங்க ரொம்பவும் ஃபோக்கஸ்டா இருக்கீங்க. இப்போ நீங்க இப்ப இருக்கிறதுல தப்பே கிடையாது. உங்களை நீங்க நிறைய விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் மாத்தணும். அதுக்கான வேயும் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யூனிவர்ஸ் எப்பவுமே உங்க கூட தான் இருக்காங்க, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு போவாங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, ஏதாவது ஒரு மூலியமா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். இப்ப நான் சொல்றது கூட உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தான், யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு கைடன்ஸ் தான். அதனால நீங்க வந்து யூனிவர்ஸ் எந்த ஒரு இதுலயும் ஒரு விளையாட்டு இதுவா நீங்க எடுத்துக்க கூடாது. அவங்க கொடுக்குற கைடன்ஸை வந்து விளையாட்டா நீங்க எடுத்துக்க கூடாது அப்படின்றத உங்களுக்கு சொல்றாங்க. ஃபைல் நம்பர் 2. ஓகே, அதே மாதிரி இப்போ கரண்டா உங்களுக்கு பேட் எனர்ஜிஸ், இது தப்பு இல்ல, இது சரிப்பட்டு வராது, இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா, அதை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இதனால ஹர்ட் ஆகுறது நீங்க தான், கஷ்டப்பட போறது நீங்க தான். அதனால இத வந்து நீங்க பண்ணாம இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்க கிடையாது. நல்லவங்களா இருக்கிறவங்க யாரும் உங்களுக்கு க்ளோஸா இருக்க மாட்டாங்க, உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளியே தான் இருப்பாங்க. அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து இருக்கணும். ஃபைல் நம்பர் 2. ஓகே, ஃபைனலி என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் ஒரு சில விஷயங்கள் கையில கொடுக்க போறாங்க. ஆமாம், எஸ், ஒரு சில விஷயங்கள் உங்க கையில கொடுக்க போறாங்க. எனக்கு நிறைய சிம்பிள்ஸை பத்தி காட்டுறாங்க. சில பேர் சிகிள் மேஜிக் கூட கத்துக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சிம்பிள்ஸ் எனக்கு நிறைய காட்டுறாங்க, உங்களுக்கே பார்த்தா தெரியும். இது உங்களுக்கு நீங்க இந்த சயின்ஸை கூட பார்த்துருக்கலாம், இல்லை இது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து குறிப்பிடலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறாங்க லைஃப்ல, அதை நல்ல விதமா பயன்படுத்தணும் அப்படின்றத உங்ககிட்ட சொல்றாங்க. நிறைய பேர் கெட்ட எனர்ஜியோட உங்களை தேடி வராங்க, ஆனா நல்ல எனர்ஜியோடையும் ஒரு சில பேர் வராங்க. ஆனா நீங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்றத யோசிக்கிறீங்க. கைஸ், உங்களால வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய பவர் உங்ககிட்ட இருக்கு. எந்த எனர்ஜி ஆகட்டும், நல்ல எனர்ஜி ஆகட்டும், கெட்ட எனர்ஜி ஆகட்டும், ஆனா யூனிவர்ஸ் வந்து உங்களை நல்ல எனர்ஜியை அப்சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்க கையில தான் கைஸ் இருக்கு. உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி உங்களை தேடி வரப்போகுது. உங்க லைஃப்ல வந்து நான் இப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு எந்த ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃபும் இல்லை, நிறைய விஷயங்கள் நான் இழந்துட்டேன், நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இழந்துட்டேன், ஏன் எனக்கு இது நடக்கலை, ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு லெசன், உங்களோட கர்மா. அதனால தான் நீங்கள் இவ்வளவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஃபைல் நம்பர் 2. வாவ் கைஸ், எல்லாம் 2 ஃபைலுமே எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சது. 2 பேருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தீங்க. நீங்கள் இந்த அளவுக்கு இந்த ரீடிங்கை பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும், உங்கள் லைஃப்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். ஏன் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஃபைல் நம்பர் 2. என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்துக்கலாம். ஓகேவா கைஸ்? அதுவும் இல்லாமல் பிரேஸ்லெட்ஸ் வேணும்னாலும் சரி நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைல் நம்பர் 2, நாம் இதே மாதிரி இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, டாடா, bye.
ஹலோ பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த ஸ்டோன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, பைல் நம்பர் 3, உங்கள் லைஃப்பில் என்ன ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு, என்ன கேள்விகளுக்காக நீங்கள் ஆன்சர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க யூனிவர்ஸ் கிட்ட, யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதை பார்த்துடலாம் வாங்க. ஓகே, பைல் நம்பர் 1, 2 உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, பைல் நம்பர் 3, இங்கே வந்து உங்களோட ஸ்டடீஸ் இல்லை உங்களோட ஜாப் ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. ஆனால் உங்களோட ஹெல்த் எதையுமே பார்க்காம நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் தப்புன்னு சொல்லலை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுல. சில பேர் வந்து கேண்டில் வந்து ஏதாவது ஒரு அதை பற்றி நீங்கள் ஏதாவது கற்றுக்கலாம். இல்லை கேண்டில் மேக் பண்ணுறதை பற்றி கற்றுக்கலாம். கேண்டில் மேஜிக் ஒரு கேண்டில் வேக்ஸ் இதை பற்றி நீங்கள் எதனாலும் ரிசர்ச் கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப நாட்கள் இதுக்காக உங்களோட எனர்ஜியை உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம். ஓகே, இதுதான் உங்களோட பைல் அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மற்ற 2 பைல் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மேம் எனக்கு 3 பைலுமே செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இன்னொரு ரீடிங் தான் வெயிட் பண்ணணும். ஓகேவா கைஸ்? ஏன்னா எல்லாருக்கும் எல்லா இதுவும் செட் ஆகிடாது. உங்களோட ரீடிங்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, நிறைய விஷயத்துல ஸ்டக் ஆகி இருக்கீங்க. பைல் நம்பர் 3, உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் யூனிவர்ஸ் தரணும்னு நினைக்கிறாங்க? ஓகே கைஸ், நீங்கள் வந்து ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம், நீங்கள் எதுக்காக இவ்வளோ போராடிட்டு இருக்கீங்களோ அதை யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த மைண்டுக்கு வந்துட்டாங்க. உங்கள் கையில் கொடுக்கணும் அப்படின்ற மைண்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இவ்வளோ நாள் இல்லாத சந்தேகங்கள், குழப்பங்கள் உங்களுக்குள்ள இப்போ ஏற்படுது. இது சரியா இல்லை தப்பா, இவங்க இப்படி தான் சொல்கிறாங்களா அப்படி தான் சொல்கிறாங்களா, நீங்கள் என்ன சொல்கிறது டிடெக்டிவ்ஸாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா அது ரிலேட்டடாக கூட நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கரெக்டான ஆன்சரை நீங்கள் தேடி போகும்போது ஒரு சின்ன விஷயத்தினால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தடுமாறிட்டீங்க. தயவு செஞ்சு இன்னொருத்தவங்க சொல்கிற பேச்சை கேட்காதீங்க கைஸ். ஏன்னா அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண தான் பார்க்குறாங்க. உங்களை வந்து பெருமையாக பேசிட்டு அவங்க உங்கள் பொசிஷனுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. நல்ல விதமாக இல்லை. பைல் நம்பர் 3 நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு உங்களோட க்ரோத் பிடிக்கல. நீங்கள் எப்படி இவ்வளோ லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம், இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்ற ஒரே தாட்டில் தான் அவங்க இருக்காங்க. சில பேர் சில விஷயங்களை ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்து வச்சுட்டு இருக்கீங்க. இல்லை ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம். எனக்கு இந்த இடத்துல வந்து ஃபேமிலி ரிலேட்டடாக கொஞ்சம் பிரச்சனைகள் சொல்கிறாங்க. கைஸ், இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக். உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிறது உங்கள் ஃபேமிலியில் எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. கைஸ், நீங்கள் வந்து பைல் நம்பர் 1 and 3 கொஞ்சம் ரிலேட் ஆகுற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் டைரெக்டாக பைல் நம்பர் 3 பார்க்குறீங்க அப்படின்னா பைல் நம்பர் 1 நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டியது அவசியம். இதனால் உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைக்கலாம். உங்களுக்கு வந்து வீட்டில் மேரேஜ் இந்த மாதிரி அலைன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு 6 மந்த்துக்கு நீங்கள் இந்த டாபிக் எடுக்க வேண்டாம். ஏன்னா இப்போதைக்கு வரவங்க வந்து உங்களோட கரெக்டான பார்ட்னராக இருப்பாங்களான்றது சரியில்லை கைஸ். இந்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இது செட் ஆகாது. 6 மந்த் கழிச்சு தான் நீங்கள் எதுனாலும் யோசிக்கணும். நல்லா இருப்பாங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஆனால் உங்கள் உள் மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கும், இது வந்து நம்மளோட பார்ட்னர் கிடையாது, இந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்றது உங்களுக்குள்ள ரொம்பவும் டீப்பாக ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பைல் நம்பர் 3. ஓகே,
ஒரு சில பேரோட கண்ட்ரோல்னால நீங்க டெவில் எனர்ஜிஸை அப்சர்வ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு அது தப்புன்னு தெரிஞ்சுமே நீங்க அதை பண்றீங்க. தப்புன்னு தெரிஞ்சுமே பண்றீங்க. தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணுங்க. அது என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். பைல் நம்பர் 3 என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். யூனிவர்ஸ் அதை வந்து உங்களுக்கு காட்டிட்டாங்க. இல்ல இது தப்பு, இதுக்கு மேல நீ இதை பண்ணலாம், நீ நிறைய கஷ்டப்படுவ அப்படின்ற மாதிரி காட்டிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரியான சில ரியாக்ஷன்ஸும் நீங்க வாங்கியிருக்கீங்க. ஒரு சில பேருக்கு வந்து கண்ணில் அடிபட்டிருக்கலாம், தலைவலி ஏற்பட்டிருக்கலாம், இல்லைன்னா பேட் ட்ரீம்ஸ் வரலாம். உங்களை சுற்றி ஏதாவது நெகட்டிவ் வைப்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நெகட்டிவாக இருக்கிற மாதிரி, நெகட்டிவ் எனர்ஜிஸ் உங்களை சரௌண்ட் பண்ணியிருக்க மாதிரி எஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான். கண்ணு ரிலேட்டடாக எனக்கு காட்டுறாங்க கைஸ். மேபி நீங்கள் உங்களுக்கு கண்ணு வலி இருக்கலாம், இல்லை நீங்கள் ட்ரீமில் ஏதாவது கண்ணை பார்த்துருக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் எனர்ஜியை இப்போ மாற்றி ஆகணும். அந்த பழைய எனர்ஜியை வந்து நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து ரொம்பவும் ஷைன் ஆகும். உங்களோட இன்ட்யூஷன் சொல்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் வரும். பைல் நம்பர் 3 இது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க கைஸ் யூனிவர்ஸ். தயவு செஞ்சு ஒரு சில சேஞ்ச் நீங்கள் கொண்டு வர வேண்டியது ரொம்ப 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 முக்கியம் உங்கள் லைஃப்பில். அதனால் பார்த்துக்கோங்க எப்படின்றது. நீங்கள் கெட்ட விஷயத்தை பற்றி நினைக்க வேணாங்க. நீங்கள் ஏன்னா கெட்ட விஷயத்தை பற்றி நினைக்க நீங்கள் அந்த எனர்ஜியை தான் அப்சர்வ் பண்ணுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ண நல்ல விஷயங்களை யோசிங்க. என்னென்ன பண்ணியிருக்கீங்க. ஓகே, நான் ஸ்கூலில் இந்த மாதிரி நான் மார்க்ஸ் எடுத்திருக்கேன், காலேஜில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம இப்படி இருந்தோம், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்தது, இந்த ஃப்ரெண்ட் வந்து இப்படி பண்ணாங்க, ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அதை நீங்கள் நினைக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா கைஸ்? இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. பைல் நம்பர் 3 ஒரு சில டைம்ஸ் வந்து ஓகே இது நடந்தாலும் ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதை வந்து யாருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது வந்து ஜென்ரல் ரீடிங், சரிங்களா? ப்ரைவேட் ரீடிங் கிடையாது, ஜென்ரல் ரீடிங். அதனால இந்த மெசேஜ் யாருக்கு அப்படின்றது உங்களுக்கே புரியும். சில நேரம் வந்து நீங்கள் சரி அப்படின்னு தான் ஏற்றுக்கிட்டாகணும். ஒரு சில நேரம் உங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு சில தப்பாகட்டும், இல்லை நீங்கள் தப்பே பண்ணாததுக்கு நீங்கள் திட்டு வாங்குறீங்களா, இல்லை உங்கள் மேலே ப்ளேம் பண்ணுறாங்களா, அவங்க அவங்களோட கர்மாவை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகேவா கைஸ்? அவங்க அவங்களோட கர்மாவை ஃபேஸ் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே நீங்கள் எந்த ஒரு இதுவும் இன்ட்ராக்ட் ஆக வேண்டாம். அதே மாதிரி இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து இல்லை எனக்கு இது என்னன்னு தெரில, ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, உனக்கு இது கரெக்டாக இருக்கும், எனக்கு இது சரிப்பட்டு வரும்ன்றது எனக்கு தெரியல, நான் வந்து இதை கரெக்டாக இருப்பேன்றது எனக்கு தெரியல, ஆனால் உனக்கு கரெக்டாக இருக்கும். சாரி கைஸ், கரெக்டாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் அதை வாங்காதீங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. பைல் நம்பர் 3 அதனால நீங்கள் யோசிக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். இந்த விஷயத்தில் நீங்கள் அவசரப்படக்கூடாது. ஒரு நிமிஷம் கவனம் சிதறிடக்கூடாது. இதை நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட, சரிங்களா? நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு கைஸ். நிறைய நீங்கள் நினச்ச இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. உங்களோட நிறைய விஷயங்கள், புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க உங்கள் லைஃப்பில். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தது, நான் இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், சாரி கைஸ், இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், இது இருந்தால் என் லைஃபுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பதில் இருக்கும், இதனால வந்து நான் என்ன சொல்கிறது, ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த விஷயம் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் ரொம்பவும்
ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. அந்த டைம் தான் வரப்போகுது. அதுக்காண்டி நிறைய விஷயங்கள் கோ த்ரூ பண்ணுவீங்க. ஒரு சில நல்லதும் வருது, கெட்டதும் வருது. எது உங்களுக்கு சரி அப்படின்றத நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து எனக்கு கார்ட்ஸ் சரியாக தெரியலக்கா அப்படின்றத எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இங்கே கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணதான், சரிங்களா கைஸ்? இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கார்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறதுனால எஸ் கரெக்ட் தான், உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். ஆனால் எனக்கு வந்து கரெக்டான அந்த கேமரா பொசிஷன் கிடைக்காதனால தான் என்னால் கார்ட்ஸ் காட்ட முடியல. ஒரு சில கார்ட்ஸை வந்து காட்டவே முடியாது, ஏன்னா யூடியூபோட பாலிசிஸ் அந்த மாதிரி, அதனால காட்ட முடியாது. அதனால இதை வந்து நீங்கள் பெரிய இஷ்யூவாக எடுத்துக்க வேண்டாம், சரிங்களா? இதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சாரி பையன் நம்பர் 3, நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஹெல்த்தை கவனிச்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாரி கைஸ், எனக்கு ரொம்ப இருமல் வந்துருச்சு. அதனால தான் ஒரு நிமிஷம் நான் ஸ்டாப் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஹெல்த்தை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா எனக்கு ஃபைல் நம்பர் 1 and 2ல் வந்து எனக்கு இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இதாகலை. த்ரோட் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஹெல்த்தை நீங்கள் நல்லா ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஃபைனலி என்ன இன்ஃபர்மேஷன், எஸ் ஒரு சில விஷயத்துக்காக நீங்கள் மாஸ்க் போட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? நான் இப்படி தான் இருப்பேன், கரெக்ட். நம்ம வந்து இதில் வந்து உங்களோட கேரக்டர் எதுவுமே மாற்ற சொல்லலை. இவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா இவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரியாலிட்டிக்கு வாங்க அப்படின்றத யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் மாறி தான் ஆகணும். அதனால உங்களை நீங்களே மாற்றிக்க பாருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பைல் நம்பர் 3. வா, ஆனால் கண்டிப்பாக ஒரு பிக் சேஞ்ச் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு சேஞ்ச் இருக்குது உங்கள் லைஃப்பில். வா, பைல் நம்பர் 3. 3 பைலுமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தீங்க. எனக்கு உண்மையிலே ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு உங்களோட பைல் எல்லாமே. என்ன சொல்கிறது, நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்தது. ஆக்சுவலி இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இவ்வளோ ரீடிங்ஸ் போட்டதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரீடிங் எதுனா நான் இந்த ரீடிங் தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ், அவ்வளோ கைடன்ஸ் உங்களுக்காக யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கைடன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் நான் டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பைல் நம்பர் 3, நம்ம இதே மாதிரி இன்னொரு ரீடிங்கை சந்திக்கலாம். See you, டாடா, bye bye.